உன்னோட வாய்ஸ்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு சினிமாவில் அசத்தலாக கலக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம அர்ஜுன் தாஸ். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 days 15 challenges Day 6. அர்ஜுன் தாஸ் 1990 பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சினிமா ஃபீல்டுக்குள்ளே வராரு. ஆனால் இவரோட வாய்ஸ் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வாய்ஸ் மாதிரி இருந்தனால ஸ்கூல் காலேஜில் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ் பிரச்சனை பேங்க் ஜாப்லையும் தொடர்ந்துச்சான். இவரோட வாய்ஸை கேட்டு யாருமே லோன் கூட வாங்க வரமாட்டாங்களாம். அதனால் பிடிக்காத வேலையை செய்கிறதுக்கு பதிலாக சினிமாவுக்கு நம்ம போகலான்ட்டு சென்னை எஃப்எம்ல இணையிறாரு. அங்கேயும் வாய்ஸை கேட்டு நிறைய பேர் காலை கட் பண்ணிட்டு போயிடுறதுனால ஸோ அதுலேயும் அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நீ பேசாமல் சினிமாவுக்கு போயிரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு வழியாக 5 வருஷம் சினிமா ஃபீல்டில் கஷ்டப்பட்டு கைதி படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு அர்ஜுன் தாஸ் அந்த ஒரு படத்துலேயே ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுறாரு. அர்ஜுன் தாஸ் லைஃப்பில் வாய்ஸ் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இன்னைக்கு அடுத்த ரகுவரன் சொல்கிற அளவுக்கு மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு அர்ஜுன் தாஸ்.